ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தி ஹியபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 4ஆம் பத்து 7ஆம் திருமொழி 3வது பாசுரத்தை அனுபவிக்க நாம் இப்போது மானசீகமாக கங்கை கரையில் உள்ள கண்டம் என்னும் கடிநகர் புருடோத்தமன் இருக்கையாகிய தேவப்பிரயாகை க்ஷேத்திரத்தை அடைந்து விட்டோம். முதல் பாசுரத்திலே பெருமாளை ராமனாக அனுபவித்தார் பெரியாழ்வார். 2வது பாசுரத்தில் வாமனனாக அனுபவித்தார். இப்போ 3வது பாசுரம் அதே வாமன அவதாரத்துல நடந்த மற்றொரு சம்பவம், பலர் அறியாத ஒரு சம்பவம். அதை எடுத்து காட்டுகிறார் பெரியாழ்வார். வாருங்கள் அனுபவிப்போம். அதிர்முகம் உடைய வலம்புரி குமிழ்த்தி அழல் உமிழ் ஆழி கொண்டு எரிந்து அங்கு எதிர்முக அசுரர் தலைகளை இடரும் எம் புருடோத்தமன் இருக்கை சதுமுகன் கையில் சதுப்புயன் தாளில் சங்கரன் சடையினில் தங்கி கதிர்முக மணி கொண்டு இழிபுணல் கங்கை கண்டம் என்னும் கடிநகரே. அதிர்முகம் உடைய வலம்புரி குமிழ்த்தி அழலுமிழ் ஆழி கொண்டெரிந்து அங்கு எதிர்முக அசுரர் தலைகளை இடரும் எம் புருடோத்தமன் இருக்கை சதுமுகன் கையில் சதுப்புயன் தாளில் சங்கரன் சடையினில் தங்கி கதிர்முக மணி கொண்டு இழிபுணல் கங்கை கண்டம் என்னும் கடிநகரே. இப்ப பாருங்க, பெருமாள் உலகளந்த திரிவிக்கிரமனாக மண்ணுலகத்தையும் விண்ணுலகத்தையும் அளக்கிறார். வலது திருவடியால மண்ணுலகத்தை எல்லாம் அளந்தார், இடது திருவடியால விண்ணுலகத்தை எல்லாம் அளந்தார். எல்லாத்தையும் அளக்கும் போது இத மகாபலியினுடைய மகனான நமுச்சிங்கிறவன் பார்த்தான். இந்த இடம் கவனியுங்கள், மகாபலிக்கு நமுச்சின்னு ஒரு பிள்ளை. அவன் பார்த்துட்டான், ஏய் இந்த நாராயணன் எங்க அப்பாவை ஏமாத்திட்டான்டா. சின்ன குள்ளனா வந்தான், 3 அடி நிலம்னா இப்ப 2 அடிக்குள்ளேயே மொத்த பிரபஞ்சத்தையும் அளந்துட்டானே. அதனால அந்த நமுச்சி என்ன பண்ணானா, தன்னை சார்ந்த அசுரர்கள் எல்லாம் கூப்பிட்டு இந்த பெருமாளை போய் தாக்குங்கோ, இவனை சண்டை போட்டு அழிச்சுடுங்கோ, அதுக்கப்புறம் 3வது அடியை வேற குடும்பா, இவன் இருந்தா தானே 3வது அடி கேட்கறது, இந்த பெருமாளை அழிச்சுடுங்கோன்னு சொல்லி நமுச்சி என்பவன் அசுரர்களை அனுப்புகிறான். மகாபலி பிள்ளை. இப்ப பெருமாள் என்ன பண்ணாராம், அந்த அசுரர்களை வீழ்த்தினாராம். பெரும்பாலும் புராணங்களில் கிடைக்காத சரித்திரம். ஆழ்வாருக்கு அந்த அனுபவத்தை பெருமாள் காட்டியிருக்கார். அதனால ஆழ்வார் அருளி செய்கிறார். இப்ப என்ன பண்ணாராம், அதிர்முகமுடைய வலம்புரி குமிழ்த்தி அசுரர்களை பார்த்தாராம் பெருமாள். சண்டை போட போறார். சண்டைக்கு முன்னாடி என்ன பண்ணணும், சங்கநாதம் பண்ணணும். அதனால அதிர்னா அதிர்வலை ஏற்படுத்தக்கூடிய, ஒலி எழுப்பக்கூடிய முகமுடைய, முகத்தை கொண்ட சங்கம், பாஞ்சஜன்ய சங்கு இருக்கே, அதன் முகத்திலேயே பார்த்தா என்ன சொல்ற, சும்மா அதிர்றது இல்லைங்கிற பாருங்க. அதான் அதிர் முகமுடைய அந்த பாஞ்சஜன்யத்தின் முகத்தை பார்த்தாலே சும்மா அந்த அதிர்வு, அந்த சத்தம் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன சகோஷோ தர்த்தராஷ்டிரானாம் ஹிருதயானி வியதாரயத்து, இதயத்தெல்லாம் பிளக்கும்படி அதிரும்படி ஒலி எழுப்போம். அப்படிப்பட்ட முகம் கொண்ட வலம்புரி, வலம்புரி சங்கு, அதுதான் பாஞ்சஜன்யம். அந்த வலம்புரி சங்கை பாஞ்சஜன்யத்தை குமிழ்த்தி, குமிழ்த்துதல்னா வாயை இப்படி குவிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், குமிழ்த்தினான்னு சொல்லுவோம் பாருங்க. வாயில வச்சு வாயை குமிழ்த்தி ஊதினாருன்னு அர்த்தம். அதனால குமிழ்த்தினா சங்கை ஊதின்னு அர்த்தம். அதிர்முகம் உடைய வலம்புரி குமிழ்த்தி, அந்த சங்கிலே வாயை குமிழ்த்தி சங்கநாதம் பண்ணா எம்பெருமான். சங்கநாதம் பண்ணா மட்டும் போராது, அது அறிவிப்பு, சண்டைக்கு தயார்னு. சண்டை போட சக்கரம் வேணுமோ இல்லையோ, அழல் உமிழ் ஆழி கொண்டு எரிந்து, அழல்னா நெருப்பு, அழல் உமிழ்னா நெருப்பை கக்கக்கூடிய, ஆழினா வட்ட வடிவில் இருக்கக்கூடிய சக்கரம்னு அர்த்தம். ஆழி கொண்டு அந்த சக்கரத்தை எடுத்து எரிந்து அப்படியே பெருமாள் வீசினாராம். அந்த சக்கரம் என்ன பண்ணித்துன்னா, ஆழியோல்யோ சுத்தி 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 போய் எல்லாரையும் தாக்கித்தான். தமிழ்ல ஆழிமழை கண்ணான ஆண்டாள் பாடினா பாருங்க. ஆழிமழைனாலே சுத்தி சுத்தி பொழியக்கூடிய மழைன்னு பேரு. அது போல இந்த சக்கரம் இருக்கே, அவளெல்லாம் என்ன பண்ணித்தான், அழல் உமிழ் ஆழி கொண்டு அந்த சுற்றும் சக்கரத்தை எடுத்து எரிந்து, பெருமாள் எரிஞ்சாரோ இல்லையோ, அது பூமராங் மாதிரி சுத்திண்டே போய் எந்தெந்த அசுரர்கள்லாம் வந்தாலோ எல்லாரையும் தாக்கித்தான். எப்படி தாக்கித்துன்னா, அங்கே எதிர்முக அசுரர், எதிர்முகன்னா எதிர்த்து முகத்தை வைத்து கொண்டிருக்கும். இது எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. சண்டைக்கு வரான்னா அவன் முகம் நமக்கு எதிர் திசையில இருக்கும். அதான் எதிர் முக, எதிர்த்து நின்ற முகம் கொண்ட அசுரர், நமுச்சி கொண்டு வந்த அசுர கூட்டம். தலைகளை, அவளுடைய தலைகளை எல்லாம் இடரும், இடரும்னா அறுத்தெறியக்கூடிய
எம் புருடோத்தமன் இருக்கை, எங்கள் புருஷோத்தம பெருமாள் அவர் எழுந்தருளி இருக்கும் இடம்தான் தேவப்பிரயாகை. அப்ப அவர் என்ன பண்ணார், நமுச்சி பல அசுரர்களை கொண்டு வந்து உலகளந்த பெருமாளை தாக்க பாக்குறான். நினைச்சு பாருங்க, இவர் வலது திருவடியால மண்ணுலகம், இடது திருவடியால் விண்ணுலகம் அளந்துட்டு இப்படி நின்று இருக்கார். மூணாவது அடி கேட்க போறார். அதுக்குள்ள இந்த அசுரர்கள் தாக்க வந்தா பெருமாள் என்ன பண்ணாராம், அதிர்முகமுடைய வலம்புரி குமிழ்த்தி சங்கநாதம் பண்ணார். அழலுமிழ் ஆழி கொண்டு எரிந்து சக்கரத்தை வீசினார். அங்கு எதிர்முக அசுரர் தலைகளை இடரும், எதிர்த்து வந்த அசுரர்களுடைய தலைகளை இடர்ந்து அறுத்தெறிந்தார். எம் புருடோத்தமன் இருக்கை, அந்த புருஷோத்தமனுடைய இருப்பிடம் இருக்கை, அதுதான் இந்த க்ஷேத்திரம். எப்படிப்பட்ட க்ஷேத்திரம்? பாட்டின் 2வது பாதி பாருங்க, கங்கை கரையில இருக்கு. இந்த பதிகத்துக்கு சிறப்பு என்னன்னா, கங்கையின் பல பல பெருமைகளை ஒவ்வொரு பாட்டிலையும் சொல்லிட்டே வர்றார். இது போல கங்கையை பத்தி யாருமே விரிவா பாடல. முதல் பாட்டுல கங்கையை பத்தி ஒரு விஷயம் சொன்னார், அந்த பேரை சொல்லுங்க பாப்பம் போயிடும்னார். 2வது பாட்டுல அதுல கிரீன் பிளஸ் ரெட் அந்த காம்பினேஷன் இருக்கு. பெருமாளுடைய அந்த துளசி, சிவனுடைய கொன்றை, ரெண்டின் பச்சை சிவப்பு வண்ணங்கள் கலந்து இருக்குன்னார். 3வது பாட்டு பாருங்க, சதுமுகன் கையில் சதுப்புயன் தாளில் சங்கரன் சடையினில் தங்கி. இந்த கங்கை எப்படி பூமிக்கு வந்ததுன்னா, மும்மூர்த்திகளின் சம்பந்தமும் இருக்கு. பிரம்மா தன் கையில கமண்டலத்தை எடுத்து பெருமாள் திருவடிக்கு திருமஞ்சனம் பண்றார். பெருமாள் திருவடியிலேருந்து அதுக்கப்புறம் சிவனுடைய தலையில விழருது. அதுக்கப்புறம் பூமிக்கு வந்தது. இப்ப பாருங்க, சதுமுகன், சதுமுகன்னா சதுர்முகன் பிரம்மான்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்துல சதுகுனா 4ன்னு அர்த்தம். சதுர்முகன் என்றால் 4 முகம் கொண்ட பிரம்மா. சதுர்முகன் கையில், அந்த பிரம்மாவோட கையில முதல்ல கங்கை தங்கித்து. ஏன்னா அவர் கமண்டலத்தை எடுத்தார், தீர்த்தம் சேர்க்கணும், அந்த தீர்த்தம் போறல, தர்ம தேவத்தையை கூப்பிட்டார், தர்மமே தீர்த்தமா வந்தது. கொஞ்ச நேரம் கையில பிடிச்சிருந்தார், அப்புறம் தான் பெருமாள் திருவடியில சேர்க்கிறார். சதுமுகன் கையில் தங்கி, பிரம்மாவோட கையில தங்கித்து. அப்புறம் சதுப்புயன், புஜம்னா தோல், சதுர்புஜம்னா 4 தோல், அதுதான் தமிழ்ல சதுப்புயன்னா 4 தோல் கொண்ட பெருமாள், 2 மால்வரை தோல் கொண்ட 4 தோல் எந்தையான பெருமாள். தாளில், தாள்னா பாதம் திருவடின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பெருமாள் திருவடிக்கு வந்தது. திருவடியிலேருந்து நேரா கொட்டிடாதே, சொட்டு சொட்டாதானே கொட்டும். அந்த சதுப்புயன் தாளில் தங்கி 4 கை கொண்ட பெருமாளுடைய திருவடியில தங்கித்து, 4 முகம் கொண்ட பிரம்மாவின் கையிலும் 4 தோள் கொண்ட நாராயணன் திருவடியிலும் தங்கி. அப்புறம் எங்க போச்சான், சங்கரன், சங்கரனாகிய சிவபெருமான் சடையினில் தங்கி, அவரோட சடையில வந்து தங்கித்து. அதுக்கப்புறம் சிவபெருமான் ஜடையில இருந்து ரிலீஸ் பண்ண கங்கையாக பூமிக்கு வந்தது. அப்போ 4 முகம் கொண்ட பிரம்மாவின் கையில் தங்கியது, 4 தோள் கொண்ட நாராயணனுடைய திருவடியில் தங்கியது, சங்கரனாகிய சிவனுடைய சடையில் தங்கியது. அதுக்கப்புறம் பூமிக்கு வரும்போது கதிர்முக மணி கொண்டு இழிபுனல் கங்கை. கதிர்முக மணியோடு வரதான். மணினா ரத்னங்கள். கங்கை அப்படியே பாயிருது, பார்த்தா ரத்னங்கள் எல்லாமே எடுத்துட்டு ஓடி வரதான். எப்படிப்பட்ட ரத்னம்னா கதிர், ஒளி வீசக்கூடிய. இந்த இடத்துல கதிர்னா ஷைனிங்னு அர்த்தம். முகன்னா, ஒருத்தர் சொன்னார் கதிர் முகம்னா ரத்னத்தோட முகம் ஒளி வீசுறதுன்னு வச்சுக்கலாமா? இல்ல, முகனா சிறப்பானன்னு அர்த்தம். முகமணினா சிறப்பான மணின்னு அர்த்தம். என்ன இருக்கு, முகம்னா சிறப்புன்னு எங்கப்பா சொல்லியிருக்காருன்னா, நம்ம உடம்புலயே சிறப்பான அவயவம் எதுன்னா முகமா. அதனாலதான் இந்த தலைங்கிறது என்ன சொல்லுவோம்னா, இவர் இந்த கூட்டத்திலேயே தலை சிறந்தவர்ங்கிறோம். தலை சிறந்தவர்னா என்ன அர்த்தம், அவர் தான் சிறப்பானவர்னு அர்த்தம். தலைங்கிறது உடம்புல உத்தமாங்கம்னு சொல்லுவா. முகத்துக்கும் தலைக்கும் சிறப்புன்னு ஒரு அர்த்தம் உண்டு. நம்ம உடம்புல எது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா தலை தான் இம்பார்ட்டன்ட். அதனாலதானே சிறப்பானவர்களா இவர் எங்க தலை தோனி, தலை அஜித் எல்லாம் சொல்லிக்கிறா பாருங்க. ஏன்னா தலைங்கிறது அந்த குரூப்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு அர்த்தம். அதேதான் முகமும். அதனால முகமணினா முக்கியமான மணி, சிறப்பான மணி. உடம்புக்கு எப்படி தலைங்கிறது சிறப்பானதோ, இந்த மணிகளுக்கெல்லாம் இந்த மணி தான் சிறப்பானது. அதனால கதிர் ஒளி வீசும், முக சிறப்பான மணி கொண்டு, மணிகளை எல்லாம் எடுத்துட்டு இழி புனல், புனல்னா தண்ணீர், இழினா பெருகி வரும், இழி புனல் பொங்கி வரக்கூடிய தண்ணீரை கொண்ட கங்கை. கங்கை கரையில கண்டம் என்னும் கடிநகரே, கண்டம் என்னும் கடிநகர் புருஷோத்தமம்ங்கிற திவ்ய தேசம் இருக்கு. பிரம்மாவோட கையில, நாராயணன் திருவடியில, சிவனுடைய சடையில தங்கி, அப்புறம் சிறப்பான ஒளி வீசும் மணிகளை எடுத்துட்டு பெருகி வரும் நீரோடு வரும் கங்கை கரையில கண்டம் என்னும் கடிநகர், அங்கதான் பெருமாள் எழுந்தருளி இருக்கார். அதிர்முகம் உடைய வலம்புரி குமிழ்த்தி அழல் உமிழ் ஆழி கொண்டு எரிந்து அங்கு எதிர்முக அசுரர் தலைகளை இடரும் எம் புருடோத்தமன் இருக்கை. சதுமுகன் கையில் சதுப்புயன் தாளில் சங்கரன் சடையினில் தங்கி கதிர்முக மணி கொண்டு இழிபுனல் கங்கை கண்டம் என்னும் கடிநகரே. அதிர்முகம் உடைய வலம்புரி குமிழ்த்தி அழலுமிழ் ஆழி கொண்டெரிந்து.
அங்கு எதிர்முக அசுரர் தலைகளை இடரும் எம்புருடோத்தமன் இருக்கை, சதுமுகன் கையில் சதுப்புயன் தாளில் சங்கரன் சடையினில் தங்கி, கதிர்முக மணி கொண்டு இழிபுணல் கங்கை கண்டம் என்னும் கடிநகரே. அதிர்வு ஓசையை எழுப்பக்கூடிய முகத்தை கொண்ட வலம்புரி சங்காகிய பாஞ்சஜன்யத்தை ஊதி நெருப்பை உமிழக்கூடிய தன் சக்கராயுதத்தை எரிந்து அங்கே எதிர்த்து வந்த அசுரர்கள், உலகளந்த பெருமாளை நமுச்சியின் அசுரர்கள்லாம் தாக்க வந்தான். அவர்கள் தலைகளை எல்லாம் வெட்டி வீழ்த்திய எங்கள் புருஷோத்தமன் அவன் எழுந்தருளி இருக்கும் இடம்தான் தேவப்பிரயாகை. அது எங்க இருக்குன்னா கங்கை கரையில 4 முகம் கொண்ட பிரம்மா கையில் தங்கி, 4 தோள் கொண்ட நாராயணன் திருவடியில தங்கி, சிவபெருமானுடைய சடையில் தங்கி, அதுக்கப்புறம் உயர்ந்த ஒளி வீசும் ரத்னங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு பாயக்கூடிய கங்கை கரையில கண்டம் என்னும் கடிநகர். அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம்: The Lord Purushottama, who destroyed the heads of demons who came to attack him by blowing the conch, which is known for its sound, and by using the Sudarshana disc, which emits fire, now dwells in Kandamennum Kadinagar, which is on the banks of river Ganges, that stayed in the hands of four-faced Brahma, then stayed in the feet of four-armed Narayana, and then stayed on the head of Shankara, and now flows into the earth, bringing lot of shining great gems என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரத்துல பெருமாள் எப்படி தேவர்களுக்கு அருள் புரிந்தார்ங்கிறதையும் பாடி அவரை தேவப்பிரயாகையில் எப்படி சேவிக்கலாங்கிறதையும் வர்ணிக்க போறார் பெரியாழ்வார். அடுத்த பகுதியில் காண்போம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். அதிர்முகமுடைய மலம்புரி குமிழ்த்தி அழலுமிழ் ஆழி கொண்டெறிந்து அங்கு எதிர்முக அசுரர் தலைகளை இடரும் எம்புருடோத்தமன் இருக்கை, சதுமுகன் கையில் சதுப்புயன் தாளில் சங்கர சடையினில் தங்கி, கதிர்முகமணி கொண்டு இழிபுணல் கங்கை கண்டம் என்னும் கடிநகரே.